ஒரு வீடு. அதனுள்ளே நடந்தது ஒரு கொடூரமான குடும்பக் கொலை. அதற்குப் பிறகு அந்த வீட்டில் குடியேறிய குடும்பம் 28 நாட்களுக்குள் பயந்து ஓடிவிட்டனர். இரவு 3:15 மணிக்கு தானாக திறக்கும் கதவுகள், சுவரிலிருந்து வரும் பச்சை நிற திரவம், சிவப்பு கண்கள் கொண்ட மர்ம உருவம், இவையெல்லாம் ஒரு கற்பனை கதையா அல்லது உண்மையில் நடந்த பயங்கர சம்பவமா? இன்று நாம் பார்க்க போவது உலகத்தில் மிகவும் பிரபலமான பேய் சம்பவங்களில் ஒன்றான அமிட்டிவில்லே ஹாரர் ஹவுஸ் பற்றி தான். இந்த வீடு ஏன் உலகமே பயப்பட வைத்தது? அதற்கு பின்னால் நடந்தது என்ன? வாங்க இந்த பயங்கரமான கதைக்குள் போகலாம். அமெரிக்காவில் இருக்கும் ஒரு சிறிய நகரம். அதன் பெயர் அமிட்டிவில்லே. அந்த நகரத்தில் உள்ள 112 ஓஷன் அவென்யூ என்ற ஒரு அழகான வீடு. வெளியே பார்த்தால் அது ஒரு சாதாரண குடும்ப வீடு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்குள் நடந்த சம்பவம் அதை உலகிலேயே மிகவும் பயங்கரமான வீடுகளில் ஒன்றாக மாற்றியது. 1974 நவம்பர் 13 அந்த வீட்டில் வாழ்ந்த ஒரு இளைஞன். அவன் பெயர் ரொனால்ட் டியோஃபியோ ஜூனியர். அந்த இரவு அவன் செய்தது ஒரு சாதாரண மனிதன் செய்ய முடியாத ஒரு கொடூரம். அந்த இரவு எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று துப்பாக்கி சத்தம். ரொனால்ட் டிஃபியோ ஜூனியர் தன் குடும்பத்தையே துப்பாக்கியால் சுட ஆரம்பித்தான். முதலில் தன் தந்தையை, பிறகு தன் தாயை, அதற்கு பிறகு தன் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளை. ஒரே இரவில் 6 பேர் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பிறகு ரொனால்ட் போலீசிடம் ஒப்புக்கொண்டான். ஆனால் அவன் சொன்ன ஒரு விஷயம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவன் சொன்னது, நான் இதை செய்யவில்லை, இந்த வீட்டில் இருந்த குரல்கள் என்னை கட்டளையிட்டது. அந்த வார்த்தைகள் தான் அந்த வீட்டின் பயங்கர கதையின் ஆரம்பம். ஒரு வருடம் கழித்து ஜார்ஜ் லூட்ஸ் மற்றும் கேத்லின் லூட்ஸ் என்ற தம்பதிகள் அந்த வீட்டை வாங்கினர். அவர்களுக்கு அந்த வீட்டின் வரலாறு தெரியும். ஆனால் அவர்கள் நினைத்தது, இது எல்லாம் பழைய விஷயம், நமக்கு எதுவும் ஆகாது. அவர்கள் 3 குழந்தைகளுடன் அந்த வீட்டில் குடியேறினர். முதல் சில நாட்கள் எல்லாம் சாதாரணமாக இருந்தது. ஆனால் ஒரு சில நாட்கள் கழித்து விசித்திரமான விஷயங்கள் ஆரம்பித்தது. ஒவ்வொரு இரவும் 3:15 மணி ஜார்ஜ் திடீரென்று விழித்துக் கொள்வார். அதே நேரம்தான் குடும்ப கொலை நடந்த நேரம். வீட்டில் யாரும் இல்லாத இடத்தில் காலடி சத்தம், தானாக திறக்கும் கதவுகள், சில இடங்களில் திடீரென்று மிகவும் குளிர். ஒரு நாள் சுவரிலிருந்து பச்சை நிற திரவம் வெளியே வர ஆரம்பித்தது. அவர்கள் குழந்தை ஒரு நாள் சொன்னது, அம்மா, ஜன்னலுக்கு வெளியே சிவப்பு கண்கள் கொண்ட ஒரு பெரிய பன்றி நின்றிருக்கிறது. அந்த இரவு முதல் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் பயமாக மாறியது.
28வது நாள் இரவு அந்த வீட்டில் மிகப்பெரிய சத்தங்கள், பொருட்கள் தானாக நகர்ந்தது. ஜார்ஜ் சொன்னார், யாரோ அவனை கட்டுப்படுத்துவது போல இருந்தது. கேத்தலின் கூட படுக்கையிலிருந்து மேலே மிதந்ததாக சொன்னார். அந்த இரவு அவர்கள் முடிவு செய்தார்கள், இங்கிருந்து உடனே வெளியேற வேண்டும் என்று. அவர்கள் பணம், பொருட்கள் எதையும் எடுத்துக்கொள்ளாமல் அந்த வீட்டை விட்டே ஓடிவிட்டார்கள். இன்று வரை அந்த வீடு அமிட்டிவில்லே நகரத்தில் இருக்கிறது. சிலர் சொல்வது இது எல்லாம் பொய்க்கதை. ஆனால் இன்னும் சிலர் நம்புவது அந்த வீட்டில் உண்மையிலேயே ஏதோ இருள் இருக்கிறது. இப்போது கேள்வி, அந்த வீட்டில் நடந்தது ஒரு மனநோய் கொண்ட மனிதனின் கொடூரமா, அல்லது உண்மையிலேயே அங்கு ஏதோ அமானுஷ்ய சக்தி இருந்ததா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.